வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆப்டிக்கல் பவர் மீட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நம்ம ஆப்டிக்கல் பவர் மீட்டர் கம்பேரிசன் வீடியோ வந்து நிறைய போட்டிருந்தோம். அதாவது ஒவ்வொரு பிராண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி எது ஒர்த்து அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பவர் மீட்டரையும் செக் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பவர் மீட்டரை வீடியோவில் காட்டலை. அப்படி காட்டாத ஒன்று தான் இந்த பிராண்டு. ஏன் காட்டலை அப்படின்னா, இது வந்து 2500 கொடுத்து வாங்கியிருந்தேன் டெல்லியில் ஒரு கடையில். ஆனால் இது வந்து மொத்தத்துக்கே ஒழுங்காக வேலை செய்யலை. ஸோ வேலை செய்யலைங்கும் போது வீடியோலையும் ஒன்றும் காட்டலை. ஆனால் இப்போ என்னென்னா, ரீசெண்டாக நிறைய பேர் இந்த பிராண்டை வந்து விற்காங்க. அதை வந்து மார்க்கெட்டில் இப்போ நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையுமே நிறைய சேல்ஸ் நடக்குது. ஸோ யாரும் வாங்கி ஏமாறண்டாம் அப்படிங்கிறக்காண்டி தான் ஸ்பெஷலாக இப்போ தனியாக ஒரு வீடியோ வந்து போட வேண்டியிருக்கு. சரி, இப்போ இந்த மீட்டரில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு இது வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம். இதுக்கு இந்த 4000 ரூபா மீட்டரை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லா சிக்னலையும் கொடுத்து செக் பண்ணி காட்டுதேன். அதுக்கடுத்து இதில் என்னென்ன பிரச்சனையை பார்த்தோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இது -3 சம்திங் வந்து வருது. இதே பவர் அப்படி எடுத்து மூடி கொடுப்போம். எவ்வளோ காட்டுதுன்னா இதான் +3.2ன்னு காட்டுது. ஓகே, அடுத்து வந்து ஒரு இன்டர்நெட் சிக்னலை வந்து எடுத்துக்கிடுவோம். எவ்வளோ வருதுன்னா -13.6 வந்து வருது. இதுலேயும் வேவ் லென்த்தை செலக்ட் பண்ணிக்கிடுவோம். இதில் இந்த பட்டன் ப்ராப்பராக விளைச்சல ரொம்ப அழுத்தி அமுக்கணும். சும்மா நார்மலாலாம் அமுக்குனா மாறாது. ஓகே, இது எவ்வளோ காட்டுதுன்னா -8.6ன்னு காட்டுது. அதாவது 13.6 வருது, 8.6 அப்படின்னு காட்டுது. ஓகே, அடுத்து ஒரு டிரான்ஸ்மிட்டர் சிக்னலை எடுத்துக்கிடுவோம். இது வந்து அரசில் உள்ள டிரான்ஸ்மிட்டர் சிக்னலு -9 வந்து வருது. ஓகே, இது வந்து -4.3ன்னு காட்டுது. இது வந்து நான் ஏற்கனவே டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணும்போது அதாவது கரெக்டாக எவ்வளோனா ஒரு 5-5.5 dB வந்து இதிலேருந்து கூட வந்து காட்டுது. அதாவது -9 வருது வந்து இது -4 காட்டுது. கிட்டத்தட்ட 5 dB வந்து கூட காட்டுது. அதாவது வாரதுலேருந்து கூட காட்டுது. ஆனால் EDFI சிக்னலில் பார்த்தீங்க அப்படின்னா 6 dB வந்து கூட காட்டுது. ஸோ டிரான்ஸ்மிட்டர், EDFI, இன்டர்நெட் சிக்னல் 3யுமே கொடுத்து செக் பண்ணி பார்த்தாச்சு. சரி, இதில் வந்து ஒரு 5 dB வித்தியாசம் இருக்குது, ஓகே தானே அப்படின்னு பார்த்தோம்னா, இது சில நேரம் தான் 5 dB வித்தியாசம் காட்டுது. அதிகபட்ச நேரம் வந்து சம்மந்தம் இல்லாமல் திடீர்னு 7 dB வித்தியாசம் காட்டுது, திடீர்னு 8 dB வித்தியாசம் காட்டுது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசம் வந்து காட்டுது. அதுக்கடுத்து இதை ஸ்பெஷலாக வீடியோ போட்ட காரணம், நான் வந்து ஒரு FTDH டூல் கிட் வீடியோ வந்து இதுக்கு முன்னால் போட்டிருந்தோம். அதுலேயும் இதே மாடலில் ஒரு பவர் மீட்டர் வந்தது. அதுவுமே அக்யூரேட்டாக காட்டலை. அதை கூட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். இதில் நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்த பிரச்சனை என்னென்னா, இந்த பட்டன்ஸ் வந்து சாஃப்டாக இல்லை. அதாவது ரொம்ப அழுத்தி அமுக்கினா மட்டும்தான் வேவ் லென்த்து சேஞ்ச் ஆகுது. ஈஸியாக வந்து சேஞ்ச் வந்து ஆகலை. அதுக்கடுத்து இதில் இருக்க VFLமே லைட் வந்து ப்ராப்பராக, இது வந்து 10 mW போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையிலே அதிக டிஸ்டன்ஸ் வந்து போகலை. VFL ஆன் பண்ணதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கடுத்து இந்த ரெட் லைட் வந்து அடிக்கும். அடித்த பிறகு அதுக்கடுத்து இது வந்து சாலிடாக அடிக்கி, இது இந்த கிளின் மோடில் போட்டோம்னா பிளிங்க் ஆகி அடிக்கும். நம்ம தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே அதிக த்ரோ வந்து இல்லை. நம்மகிட்ட ஏற்கனவே VFL வந்து நிறைய 10 mW, 20 mW, 30 mW நிறைய வச்சுருக்கோம். எல்லாத்தோட கம்பேர் பண்ணும்போது இது 10 mW கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதான் மற்ற பவர் மீட்டரில் உள்ள VFLோட கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து மெயினாக இதில் வந்து உள்ள சார்ஜுமே, அதாவது மீட்ரு வந்து யூஸ் பண்ணும்போது அடிக்கடி பேட்ரி மாற்ற மாதிரி இருக்குது. ஏன்னா நான் இப்போ போட்டிருக்க கூட புது பேட்ரி தான் உள்ளே எடுத்து போட்டிருக்கோம். ஆனாலுமே இப்போவுமே பாருங்கள் 2 பாயிண்ட் இருக்கா. நம்ம இன்னும் தொடர்ச்சியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சீக்கிரம் பேட்ரி வந்து ட்ரை ஆகிடுது. அதாவது அதிக பவர் வந்து எடுக்கு. ரீசார்ஜபிள் பேட்டரியும் உள்ளே வந்து கிடையாது. அதாவது இது வந்து ரீசார்ஜ் பண்ணுற டைப் கிடையாது, நார்மல் பேட்டரி தான் போட முடியும். ஆனால் மற்ற மீட்டரை விட, அதாவது இந்த மீட்டரை விட இது வந்து பேட்டரியை வந்து இந்த மீட்ரு அதிகம் கன்சியூம் பண்ணுது. இது வந்து நம்ம ஃபீல்டில் யூஸ் பண்ணும்போது பார்த்தேன். அதுக்கடுத்து 5 dB வித்தியாசங்கள் வந்து எல்லா இடத்துலையும் 5 dB இல்லை, சில இடத்துல 6 dB வித்தியாசம் காட்டுது, சில இடத்துல 8 dB வரலாம் வித்தியாசம் காட்டுது. இது வந்து கரெக்டாக நம்ம இவ்வளோதான் வித்தியாசம் காட்டுது அப்படின்னு நம்ம கணிச்சு வாங்க முடியலை. அதுக்கடுத்து மெயினாக அந்த வீடியோ போட்ட காரணமே இதோட விலை வந்து 2500 ரூபா. 2500 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா கட்டாயம் ஒர்த்து இல்லை. இந்த மீட்டர் வேணால் ஒரு 500 ரூபா 600 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்போவுமே ரொம்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி ஆப்டிக்கல் பவர் வித்தியாசம் காட்டுறதுனால என்னை பொறுத்தவரை இந்த மீட்ரு வாங்கண்டாம். இதுக்கு நீங்கள் இந்த 1200 ரூபாய்க்கு சாதாரண ஆப்டிக்கல் மீட்ரு, இந்த சின்ன ஆப்டிக்கல் பவர் மீட்ரு போடுவாங்க, அப்படி மீட்டரை கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். அது வந்து சீக்கிரம் ரிப்பேர் ஆனாலும் நீங்கள் தூர போட்டு வேறு மீட்ரு வாங்கிக்கலாம். ஏன்னா அது காட்டு தண்டிக்குமாக கரெக்டாக காட்டுது. இது வந்து காட்டும் போதே சம்மந்தம் இல்லாமல் காட்டுது. இப்போ எதுக்கு இந்த வீடியோ மெயினாக போட்ட காரணமே என்னென்னா, இப்போ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் இந்த மீட்ரு வாங்கினா
இன்னொரு VFL ஃப்ரீ அந்த மாதிரி காம்போ ஆஃபரில் விற்காங்க. ஸோ யாரும் வாங்கி ஏமாறண்டாம் அப்படிங்கிறக்காண்டி இந்த வீடியோவை மெயினாக மேக் பண்ணதோட ரீசனு. ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கிடுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவலுக்கு நம்ம கேபிள் ஸ்ப்ளைசர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.